வாட்ச்மேன் முதற்கொண்டு சொன்னாங்க சார், படித்து என்ன செய்ய போகுது, என் பிள்ளை படித்தாதான் நாளைக்கு முன்னேறி வரும்னு சொல்லி எங்கள் அப்பா நம்பினார் அன்னைக்கு. இன்னைக்கு வரைக்குமே எங்கள் அப்பா என்னால் எவ்வளோ பெருமைப்படுறாரோ இல்லை, எங்கள் அப்பாவில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் போய் சொல்லிட்டேன், எக்ஸாம் டைம் நீ எந்த இதாக இருந்தாலும் சரி கலெக்டர் வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை எக்ஸாம் எழுதும், அதுக்குன்னு என்ன செய்ய முடியும், நான் ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலாளியா அப்படிங்கும்போது அந்த அம்மா மேலங்களும் பார்த்துச்சு. குழந்தை யார் வச்சுக்கிடுவான்னாங்க, அந்த பச்சை குழந்தை யாரு, என் பொம்பளையால 34 பிள்ளை சார், 34 பிள்ளையை யார் வச்சுக்கிடுவான்னு கேட்டாங்க. என் பொம்பளையாலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வாங்கி இன்னைக்கு வரைக்கும் என் மகன் எங்கள் அம்மாவை தான் அம்மானு கூப்பிடுவா. இப்போ அப்பா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கணும்னு பிடிவாதமாக இருந்தார் இல்லையா? நீங்கள் படித்து இன்னைக்கு என்னவா இருக்கீங்க? அந்த கல்வி உங்களுக்கு என்னவா பயன்பட்டுருக்கு? நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் சார். பட்டாசு கடையில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ 30 வயசு ஆயிடுச்சுங்க சார். அவங்களுக்கு வந்து நான் ஒரு தொழில் அவரை ரன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து நான் வந்து நெட்டு டெட்டு அந்த மாதிரி என் லைஃப்பை வந்து கவர்மெண்ட் ஜாப்குள்ளே நான் இன்வால்வ் பண்ணிக்கிருவேன். கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் வந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பாவுக்கு உறுதியாக சொல்லியிருக்கேன் சார். கண்டிப்பாக வருவேன். உங்களுக்கு என்ன இலக்கா வச்சுருக்கீங்க? நீ படிச்சிங்க, இப்போ பிஎட் பண்ணீங்க, அடுத்து வந்து ஒரு தொழில் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு என்ன இலக்கு? நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் எடுத்து தான் தீருவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் இருக்கேன் சார்.